ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் மார்னிங்கான டிஃபன் ரெசிப்பியும் லஞ்சுக்கான குழம்பு ரெசிப்பியும் தான் பார்க்க போகிறோம். இப்போது குட்டீஸ்க்கெலாம் லீவ் விட்டாச்சு, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமையல்லாம் செய்யலாமேன்னு தான் இப்பயும் மார்னிங் டிஃபனில் ஆட் பண்ணியிருக்கோம். அடிக்கடி செய்ய மாட்டாங்க, ஏதாவது ஒரு டைம் ஆட் பண்ணிக்கலாம். இப்பி நூடுல்ஸ் எல்லாம் பாருங்கள். ஒரு டிஃபன் சாம்பார், கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்ட குழம்பு, ரசம், இப்பி நூடுல்ஸ் இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இது சிறுபருப்பு. சிம்லேயே வச்சு பருப்பை லைட்டாக வறுத்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், சின்ன ஸ்பூனில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். நம்ம மிளகாய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி 2 பெரிய சைஸ் தக்காளி 2, சின்ன வெங்காயம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணது ஆட் பண்ணியிருக்கேன். காய்கறி பார்த்தோம்னா 6 பீன்ஸும் 1 கேரட்டும் பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இது பாசிப்பருப்பு குழம்பு தான். நம்ம எல்லாத்தையும் இதிலேயே போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னொரு குக்கரை வச்சுக்கோங்க. இதில் நாம் இப்போது முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு சாதத்துக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆயில் விட்டுக்கோங்க, கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் நறுக்கி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம் 1, தக்காளி நான் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். அதவும் போட்டு நல்லா வதக்குங்க, பச்சை வாசனை போகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம பாசிப்பருப்பு குழம்புக்கு ரெடி பண்ணனதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம நறுக்கி வச்ச காய்கறிகள் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு. நம்மளோட குழம்புக்கு தகுந்த மாதிரி காய் நறுக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு பொங்கிருச்சு. நான் இப்போது கொஞ்சமாக பூண்டு ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுருங்க. இப்போது 2 விசில் வந்துச்சுன்னா நம்ம குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ அதுக்குள்ளே காய் நல்லா வதங்கட்டும். காய் நல்லா வதங்கின பிறகு நம்மளுக்கு தேவையான அளவு மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் சின்ன ஸ்பூனில் நான் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சிம்மில் வச்சுட்டு நல்லா காயோட மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், பெரிய டம்ளரில். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு 1/4 மூடி தேங்காவும் 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற தேங்காய் விழுதும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பருப்பு விசில் வந்துட்டுருக்கு. இந்த குழம்பு திக்காக தான் இருக்கணும், தண்ணி மாதிரி வச்சிடாதீங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. எந்த அளவுக்கு திக்காக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு கொதி வந்த பிறகு தான் விசில் போடணும். அப்போ தான் நமக்கு திக்னஸ் கரெக்டாக கெஸ் பண்ண முடியும். இப்போ பருப்பு 2 விசில் வந்தாச்சு, ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது நான் குழம்புக்கான குக்கர் மூடிட்டு வெயிட் போட்டேன். அதுவும் ஒரு 2 விசில் வந்துச்சுன்னா அந்த குழம்பும் ரெடி ஆகிடும். இப்போது நம்ம இந்த கடாயில் நூடுல்ஸ்க்காக ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், குழம்பு விசில் வந்துட்டுருக்கு. கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 1 ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். உடச்சி ஊற்றி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில். ஆனியன் ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்ண பிறகு இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம்.
ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தூள் உப்பு போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி முட்டை நல்லா வறுத்து வரணும். இப்போ கொஞ்சமாக பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இப்பி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. இன்னொரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் பருப்பு சாம்பார் தாளித்து விட்டுடலாம். சிறுபருப்பு, அதாவது பாசிப்பருப்பு குழம்பு. ரெண்டுலேயும் ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கோங்க. சாம்பாருக்கு கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக சீரகம், வெந்தயம் அதையும் போட்டுட்டு நல்லா பிரட்டி விடுங்க. அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது நூடுல்ஸ்க்கான ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. அதுலேயும் நம்ம கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயமும் நல்லா வதங்கணும். இப்போது ஆனியன் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சாம்பாருக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை 2 கொத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நூடுல்ஸ்க்கு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நாம் இப்போது 3 பேக்கெட் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது 3 பீசஸ், 1 2 3. அதனால் 1/2 லிட்டர் தண்ணி சரியாக இருக்கும். பாருங்கள், பருப்பு காய் எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம இந்த சிறுபருப்புக்கு மத்து போட்டு கடைய தேவையில்லை. இந்த குழம்பு கரண்டிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம மத்து போட்டு கடைஞ்சோம்னா காய்கறி எல்லாம் ரொம்ப குழஞ்சிரும். இப்போது நம்ம வதங்கிட்டு இருக்கிற ஆனியனில் நம்ம இந்த பருப்பு காய்கறி எல்லாத்தையும் எடுத்து கொட்டிடலாம். இது இப்போ ஒரு கொதி வந்துச்சுன்னா நம்மளுடைய சாம்பார் குழம்பு, டிஃபன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறையா தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, நல்லா இருக்காது. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ தான் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். அவ்வளோதான், தேவையான பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். ஒரு கொதி வந்துச்சுன்னா டிஃபன் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போது தண்ணி கொதித்த உடனே இப்பி 3 பீசஸ் ஆட் பண்ணிடலாம். அதுக்கான பேக்கெட் மசாலாஸும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்பிக்கு அதுலேயே மசாலாஸ்லேயே உப்பு இருக்கும். ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது குழம்பு கொதிச்சிருச்சு, அதை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது நம்ம வறுத்து தனியாக வச்சு இந்த முட்டையை நம்ம இப்போது இந்த இப்பி கூட ஆட் பண்ணிடலாம். ஈரப்பதம் தண்ணி கொஞ்சம் இருக்கும் போதே முட்டையை ஆட் பண்ணிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லைட்டாக மல்லி இலை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இப்பயும் ரெடியாகி வந்துருச்சு. இப்போது நம்ம முலாம்பழம் ஜூஸ் போட போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பழத்தில் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது. நான் சைட் பை சைடு ரசமும் வச்சாச்சு, அதனால் இட்லியும் ஊற்றிட்டேன். இப்போது ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணால் போதும். ஆல்ரெடி இந்த பழத்துலையே ஸ்வீட் இருக்கும். கொஞ்சமாக சர்க்கரை, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்ச பிறகு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜூஸ் ரொம்ப திக்காக இருக்கும். நல்லா நைஸாக அரைச்ச பிறகு நம்ம தண்ணி வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய முலாம்பழம் ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இன்றைக்கான மெனு என்னென்னா இப்பி நூடுல்ஸ், இட்லி, முலாம்பழம் ஜூஸ். லஞ்சுக்கு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்ட குழம்பு, ரசம். டிஃபனுக்கு சிறுபருப்பு சாம்பார். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த 2 குழம்பு மீதினாலும் நைட்டு டின்னருக்கும் இதே வச்சுக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.